20% அனைத்து மாநிலத்துக்கும் பொருந்தும். அது எஸ்டி அதிகமா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல எஸ்டி உடைய எண்ணிக்கை அதிகமாகும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அது 1% இருக்கும். ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துங்கிற மாதிரி தான் அதோட ரிசல்ட் இருந்துச்சு. போராட்டம் வெற்றி, ஆனால் அந்த போராட்டத்தினால் வன்னியர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா அந்த பயன் வந்து குறைவு அப்படிங்கிறதா. ஏன் குறைவுனா அது கருணாநிதி பண்ண மிகப்பெரிய துரோகம். இதுதான் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம இருப்பதற்கான மிகப்பெரிய காரணமே இதுதான். இல்ல அப்ப அவர் தேர்தல் நேரத்துல எந்த அடிப்படையில இந்த வாக்குறுதியை தந்தார்? நீ கேக்குறாங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல தமிழர்கள் வேலை பறிபோகுதுன்னு அவர் குரல் கொடுக்கிறார். அப்ப யார் அதை தடுத்திருக்கணும்? அந்த துறை அமைச்சர் பேசட்டும். துறைக்கு சம்பந்தமா செயற்பாடு யாரும் தடுக்கிறார். அப்ப அதான் தெலுங்கு பாஸ் வாங்குறோம். ஆனால் திமுக இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக போராடினாலும் சரி அதுக்கு ஆதரவா நிற்பாங்க. அது அவரோட நிலைப்பாடு, அவர் அரசியல் நிலைப்பாடு. திமுகவுக்கு ஆதரவாக பேசணும், இது ஒண்ணுதான். ஆனா அதே திமுக ராமதாஸ் கூட்டணிக்கு சேர்த்துட்டா இவர் எங்க போய் நிற்பார்? அவர்களுக்கு மக்கள் பேரை சொல்வது இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு ஏமாற்று வேலைகளை தவிர மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. ஆக இது எல்லாமே நடக்க விடாம ஆனது ராமதாஸுடைய அந்த 2006 தவறு தான். ஒரு போராட்டம் தான். நீங்க 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இந்த ஒற்றை பாமக கோரிக்கை வெற்றி பெற்ற கோரிக்கை ஒன்று சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் மக்களுக்காக எவ்வளவு போராட்டம் செய்ததோ அதை விட கூடுதலாக இந்த மக்கள் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. வன்னியர் மக்கள் என்ன அங்கீகாரம் பாருங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். அவையார் பாடசாலை.org. வணக்கம். இடப்பங்கீடு கேட்டு கடந்த சில நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை எழும்பூரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டி ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தனித்தனியாக இந்த இடப்பங்கீடு போராட்டத்தை சென்னையில் நடத்தினார்கள். தொடர்ந்து 2026 தேர்தல் வர இருக்கிற இந்த சூழலில் இடப்பங்கீடு கேட்டு தமிழ்நாட்டில் அனைத்து முக்கிய கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் பேச இருக்கிறோம். அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். பொதுவா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதுல நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப சமீபத்தில் நடந்த இந்த போராட்டம் என்ன அப்படின்னா 2 அணியாக பிரிந்து இன்றைக்கு பாமக நிற்குது. ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் தனித்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சார். அதே போல அன்புமணி ராமதாஸ் தனித்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சார். குறிப்பாக இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய பிற கட்சிகளுடைய ஆதரவு அன்றைக்கு மேடையில் பார்க்க முடிந்தது. இப்ப எல்லா கட்சிகளுமே ஆமா இது சரிதான், சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பது சரிதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அரசியல் போக்கை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் வரவேற்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். தொடர்ந்து இது வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது ஏறத்தாழ வந்து இது வந்து எஸ்.எஸ். ராமசாமிராஜ காலத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே, அரை நூற்றாண்டுக்கு மேலே தாண்டிய ஒரு கோரிக்கை இது. இது பிற நிறைய கட்சிகளை நம்ம வஞ்சிக்கவும் பட்டிருக்கோம் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில். அந்த அடிப்படையில் வந்து நம்ம இந்த போராட்டத்தை வரவேற்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு பாமக செய்திருக்கக்கூடிய அது அன்புமணி தரப்பு செய்திருக்கக்கூடிய போராட்டம் மாற்று கட்சியினரை அரவணைத்து கொண்டு செய்திருக்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இருப்பதற்கு இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும், நகர்த்திட்டு போகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் தன் தந்தை ராமதாஸ் அவர்கள் எங்கெல்லாம் தவறு இழைத்தாரோ இந்த இடஒதுக்கீடு தவறுன்னா ஒன்று அவர் வந்து ஒரு ஒரு குற்றமாக மட்டும் இல்லை, குற்றமாக மட்டும் அதை பார்க்க வேணாம், கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு சில இடங்களும் இருக்கு இடஒதுக்கீட்டில். ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி இருக்கணும்னா அம்பேத்கர் ரோல் மாடல். அவங்க என்ன பண்ணாங்க, பிசிகளை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுன்னு மற்றவங்க சொல்லும் போது இல்லை இது எஸ்சி எஸ்டிகளுக்கு மட்டும் ஒன்று உருவாக்குறேன், அவர்களுக்கு தனியாக நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு திட்டமில் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய உள்ளே அடைச்சிக்கிட்டா
ஒரு 50% இடஒதுக்கீடுன்னு கேட்பாங்க. அப்போ 50% இடஒதுக்கீடு போது எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா பாதிக்கு பாதி இடஒதுக்கீடு போயிடுது. அப்போ இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும்னு பிற சமூகத்தை சேர்ந்தவர்களாம் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது 19% அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு கோரிக்கை வைக்க முடியாது. ஏன்னா 80% ஓப்பனாக தானே இருக்கு, யார் வேணாலும் சேரலாமே அப்படின்னு மக்கள் பார்வைக்கு வரும். அதனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணாரு, எஸ்சி எஸ்டிகளுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத முதல்ல அவர் கொண்டு வந்தது. அதன் பிறகுதான் அது வந்து இந்தியா முழுக்க அவங்களுக்கு ஒரே மாதிரியான இடஒதுக்கீடு தான். 19% பிற சாதிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தும் அது மாறுபடுது. அப்ப இதுதான் அம்பேத்கர் ரோல் மாடல் சொல்ல வர. என்ன ரோல் மாடல்னா 19% அனைத்து மாநிலத்துக்கும் பொருந்தும். அது எஸ்டி அதிகமா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல எஸ்டி உடைய எண்ணிக்கை அதிகமாகும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அது 1% இருக்கும். இப்படிதான் வந்து அந்த இதுன்னு வச்சுக்கலாம். எஸ்சிகளுக்கு வந்து 19னா 18% எஸ்சிக்கும் எஸ்டிக்கு 1% அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. இதே ஜார்க்கண்ட்ல அது வேற ஒரு நடைமுறை எண்ணிக்கை, அதாவது விகிதாச்சாரம் மாறும். ஆனா மொத்தமா 19%. அப்ப இந்த அளவுக்கு வந்து அதை தெளிவா இருந்தார் அவர். அந்த தெளிவு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள்ட்ட இல்லை. எஸ் ராமசாமி படையாச்சர் காலத்துல எம்பிசின்னு ஒண்ணு இல்லை, ஓபிசின்னு இருந்துச்சு, அதாவது பிசின்னு இருந்துச்சு. அப்ப பிசி பட்டியலில் இருந்து ஓபிசி எம்பிசிக்கு மாறுவதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை இந்த சமூகம் முன்னெடுத்து, வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அது அவங்க தான் முன்னிலையில் நின்று முன்னெடுத்தவங்க. ஆனால் அது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துங்கிற மாதிரி தான் அதோட ரிசல்ட் இருந்துச்சு. போராட்டம் வெற்றி, ஆனால் அந்த போராட்டத்தினால் வன்னியர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா அந்த பயன் வந்து குறைவு அப்படிங்கிறதா. ஏன் குறைவுனா அது கருணாநிதி பண்ண மிகப்பெரிய துரோகம். அது ஒரு ஏறத்தாழ ஒரு 20க்கு மேற்பட்ட உயிர்களை இழந்து அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது. 21 பேர் இறந்தாங்க 87 நடந்த இந்த போராட்டங்களில். ஆனால் போராடி உயிர் நீத்த சமூகம் என்பது வன்னியர் சமூகம். ஆனால் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது 108 சாதிக்கு. அந்த 108 சாதியில் கலைஞருடைய சாதியான இசைவர்களார் சமூகத்தையும் சேர்த்து கொண்டு அந்த இடஒதுக்கீடை கொடுத்தாரு. இதுதான் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம இருப்பதற்கான மிகப்பெரிய காரணமே இதுதான். ஏன்னா இந்த மொத்த இடஒதுக்கீடு என்பது இப்போ தமிழக நடைமுறையில் இருப்பது புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்து 69% இடஒதுக்கீடு. இந்தியாவில் எங்கேயுமே 69% இல்லை, இந்திய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடு இருக்கிற தமிழகத்தில் வன்னியர்கள் அந்த இடஒதுக்கீடு பயனை பெருவாரியாக அனுபவிக்க முடியல. ஏன்னா இந்த 69ல் 20% தான் எம்பிசிகளுக்கு. அந்த எம்பிசியில் 108 சாதியை உள்ள சேர்த்துட்டாரா? இந்த 108 சாதியில் டிஎன்சிக்கு மட்டும் 7 தனியாக ஒதுக்கியிருக்காங்களா? இப்போ இந்த 108ல் 7 போனால் மீதி 13%. 13%க்குள்ள மீதி பிற எல்லா சமூகமும் உள்ள வரும். இதில் முத்தரையர் சமூகம் பெருவாரியா எண்ணிக்கையில் இருக்காங்க, மீனவர்கள் எண்ணிக்கையில் இருக்காங்க, ஒரு சில இடத்துல யாதவர்கள் கோணார்கள் கூட இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த சமூகங்கள்லாம் உள்ள வர்றதுனால இவர்களுடைய வன்னியர்களுக்கு அந்த இடத்தை அடையிறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சென்னையே புரியுமா கொண்ட வன்னியர்கள், விழுப்புரத்தை புரியுமா கொண்ட வன்னியர்கள் அங்கே விழுப்புரத்துல சென்னையில் கள்ளக்குறிச்சியில் இப்படி சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கடலூர்ல சேர்றாங்கன்னா அங்கே ஒரு வேலை சீர்மரபினராக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பம் போட்டால் 2 பேர் விண்ணப்பம் சமமாக தான் பார்க்கப்படும். ஆனால் அங்கே சீர்மரபினர் பாப்புலேஷன் குறைவு, வன்னியர் பாப்புலேஷன் அதிகம். ஸோ ஏறத்தாழ அந்த பகுதியில் 30-40% இருப்பாங்க இந்த கடலூர் விழுப்புரம் பகுதியில். அப்போ 30% இருக்கிற அவர்களுக்கு இந்த 20%க்குள்ளாக டிஎன்சி 7 போனால் மீதி 13 தான். அப்போ அவருடைய எண்ணிக்கை என்பது இன்னும் குறைச்சதாக வரும். அப்போ அந்த இடத்துல தனி இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை கேட்குறாங்க. இது வந்து முதல்ல 87ல் போராட்டம் ஆரம்பிக்கிற காலத்திலிருந்தே தனி இடஒதுக்கீடு தான் வன்னியர்கள் கேட்டது. ராமதாஸ் தலைமையிலான கேட்டதும் சரி, வன்னியர் சங்கம், அது ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கம் கேட்ட கோரிக்கை இதுதான். ஆனால் கலைஞர் கொடுத்தது 108, அதை ராமதாஸ் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவருடைய தவறு, முதல் தவறு. இதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்கு கட்டன் ரைட்டா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஏன்னா அவர் வந்து பெரும்பான்மையா எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு கொண்டு நான் வரணும்னு நினைச்சார். அரவணைச்சுக்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது அரசியல் அதிகாரம் கிடையாது. இது வந்து இடஒதுக்கீடு. இடப்பங்கீட்டுல நீங்க ரொம்ப தெளிவா வந்து என் சமூகத்திற்கு இது வேணும்னு கேட்டு பெறக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர்களாக இருக்கணும். ஒண்ணு. இதுக்கு அடுத்து இதை தவறவிட்ட மிகப்பெரிய அடுத்த வாய்ப்பு என்பது அரசியல் ரீதியாக 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு 96 எம்எல்ஏக்களை மட்டுமே வெற்றி பெற்று ஏறத்தாழ 26% வாக்கு வங்கி தான் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்க. அதிமுக அவங்களோட அதிகம் 32%. அவர்கள் 61 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 96 எம்எல்ஏ வச்சிருந்த திமுக அரசு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அந்த கட்சியை
ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு வச்சாங்க. அப்ப அந்த அமைச்சரவை இடம்பெறாமல் இருந்தார் இல்லையா, அப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அப்போது அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கணும். என்ன கோரிக்கை வச்சிருக்கணும்னா, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்களை அங்கே நிபந்தனை இன்றி ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே இந்த 15% இடஒதுக்கீடு என்பது சாத்தியமாயிருக்கும். இந்த 15% இடஒதுக்கீடு தருகிறேன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அவர் சொன்னார். மு.க. ஸ்டாலினும் அவருக்கு இறப்புக்கு பிறகு மு.க. ஸ்டாலினும் சொன்னார், நான் 15% இடஒதுக்கீடு தருகிறேன். ஆனால் 10.5 இடஒதுக்கீடை எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தப்ப அதை நடைமுறைப்படுத்த விடாமல் நடைமுறை சிக்கல்களை இங்க கொண்டு வந்து வச்சாங்க. என்ன நடைமுறை சிக்கல்னா, சட்டம் ஆட்சி முடிகிற தருவாயில் போட்டாங்க. அதுதான் அந்த ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய தவறு. என்னன்னா, இடஒதுக்கீடு அவர்கள் முன்னாடியே போட்டிருந்தாங்கன்னா அந்த 10.5% அடிப்படையில் யாராவது படிச்சு வேலைக்கோ படிச்சு காலேஜுக்கு போயிருந்தாலோ அதன் பிறகு சட்டத்தை நீக்கினா மக்கள் போராட்டமா கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் கூட 10.5% இடஒதுக்கீடை பயன்படுத்தி கல்லூரியில் சேரவில்லை, பள்ளியில் சேரவில்லை, அரசு வேலைகளில் சேரவில்லை. அதனால அது ஏற்றுல மட்டும் 10.5 இருந்ததுனால அதை ரத்து பண்ணவும் மக்கள் பெருவாரியாக போராடவில்லை. அது ரத்துனா எப்படி ரத்துனா இன்டைரக்ட் ரத்து, சட்டப்படி ரத்து தான். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்க 10.5 வந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மிக வலிமையா வந்து அதிமுக மேல சுமத்தப்பட்டது, வன்னியர்கள் மேலையும் சுமத்தப்பட்டது. வன்னியர்கள் வந்து தங்களுக்காக 10.5 வாங்கினாங்க, ராமதாஸ் வந்து தன்னுடைய சாதியை பாதுகாக்கிறார் அப்படின்னு பல சாதிகளை சார்ந்த தலைவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. எல்லா தலைவர்களுமே இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு அன்புமணி பின்னால் அந்த மேடையில நிக்கிறாங்க. இல்ல, அது வரவேற்கிற விஷயம். நம்ம இது ராமதாஸுடைய தவறு தான் சொல்லணும், அன்புமணி தவறுன்னு சொல்ல. அப்ப வந்து 2006 பவர்ஃபுல்லா இருந்தது ராமதாஸ் தான், அன்புமணி அவர்கள் இல்ல. அவர் வந்து இந்த அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள் அவருடைய ஆதரவுல தான் அந்த ஆட்சி நடந்துச்சு, திமுக ஆட்சி. அப்ப அவர் கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும் எளிமையா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான். அதே போல இப்ப அதுக்கு அவர் பல முறை வந்து இது சம்பந்தமா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னன்னா, நாம கேட்கிற இடத்துலதான் இருக்கிறோமே தவிர அரசியல் அதிகாரம் என்பது திமுக கையில இருந்தது. அதனால கலைஞர் வந்து நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதை ஆணையாக அவர் வந்து வெளியிட்டார். அதனால அதிகாரம் இல்லாதப்போ ஒண்ணும் செய்ய முடியல. இல்லைங்க, நீங்க 18 எம்எல்ஏ உங்களுக்கு வாபஸ் ஆகுனீங்கன்னா அன்னைக்கு ஆட்சி என்ன இருக்கும்? காங்கிரஸ் இருந்தாங்க அவங்களுக்கு துணையா. ஆனால் இவங்க வெளியேறுமா காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவான்ல. இல்ல, அப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்படி வந்து ஐயா சமரசம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அந்த சூழ்நிலை அன்னைக்கு கேட்காம அவரு நிபந்தனையின்றி அமைச்சரவையிலும் இடம்பெறாம ஆதரவு தந்ததுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இது ஒரு வரலாற்றிலே, வன்னியர் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய தவறு தான். இது ஏன் தவறுனா, ஒரு அந்த தவறை ஏன் அவர் செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? அது செஞ்சிருப்பாரு. அது என்ன அரசியல் காரணங்கள் நமக்கு தெரியாது என்ன. ஆனால் அந்த கட்சியே என்பது இடஒதுக்கீடுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இடஒதுக்கீடு போராட்டம் வரைக்கும் அதை தான் சொல்லி, ஆமா, இடஒதுக்கீடு போராட்டம் தோணா. இன்ன வரைக்கும் 50 ஆண்டுகள் அதே கோரிக்கை தான் வச்சுட்டு இருப்பீங்களா? கட்சியை தொடங்க 32 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுங்க. இன்னைக்கும் நீங்க அதை கோரிக்கை வச்சு உங்களுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கைக்கு வந்துச்சு. அப்படி இனி அப்படி ஒரு அரசு அமையுமா தெரியாது. நீ நல்ல சீட்டுல பாட்டாளி மக்கள் வச்சு இருந்து இன்னும் ஒரு அரசாங்கம் மெஜாரிட்டி இல்லாம இருந்து அப்படி ஒரு கூட்டணி வர வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2006. ஒருவேளை 2006 நீங்க உள்ள போய் ஒரு 2006, 2007 இப்படி ஏதாவது ஒரு சமயத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 2025 ஏறத்தால 18 வருஷத்துக்கு மேல படிச்சிருப்பான். வருஷத்துக்கு 10,000 பேர் காலேஜ் சேர்ந்துருந்தான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் வெளியே வந்துருப்பான். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. சரி, இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பிற தலைவர்கள் இந்த இடப்பங்கீடு தொடர்பாக மற்ற தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன? குறிப்பா வந்து கடந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது. இதே அவர் வேல்முருகன் அவர்கள் அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்குவோம், 15% இடஒதுக்கீடை நான் பெற்று தருவேன்னு சொன்னார். வழங்குவோம் இல்ல, 15% இடஒதுக்கீடை நான் பெற்று தருவேன்னு சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இந்த தேர்தல் பரப்புரையில சொன்னார். இன்னைக்கு அவருடைய செயல்பாடு என்னவா இருக்கு? இல்ல, அவரே சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும்தான். அதனால வந்து அவருடைய தயவு என்பது திமுக தேவை அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பேருக்கு நாங்க ஒரு வன்னியர் ஆதரவா இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கு. இல்ல, அப்ப அவர் தேர்தல் நேரத்துல எந்த அடிப்படையில இந்த வாக்குறுதியை தந்தார்?
நீ கேக்குறாங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, இல்ல செய்வாங்க, இல்ல அது எப்படின்னா செய்வாங்கிற நம்பிக்கையில தான் சொல்லியிருக்காரு. அண்ணா திமுக அரசை செய்ய வச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். ஏன்னா இது வந்து அவர் எம்எல்ஏவா ஏற்கனவே 2001 2006 இருக்கும் போதெல்லாம் 2001 சட்டமன்றத்தில் இருக்கும்போது அதிமுக கிட்ட பிரசித்தி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய கோரிக்கைகளை அப்படியே நகைச்சுவை கிண்டலா கேட்டு கேட்டு வாங்கினவர். எப்படின்னா ஒரு கோரிக்கை, இல்லை இது எங்கள் எளிய மக்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தை செஞ்சு கொடுங்க, இந்த ஊரில் பள்ளி இல்லை பள்ளி கட்டி கொடுங்க, யாராவது ஒரு நிதி அமைச்சர் தலையீட்டில் நிதி பற்றவங்க ஏழை எளிய மக்கள் எங்கள் மக்கள் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு இதுவாகவே பேசி ஒரு சண்டையா முரண்பாடாலாம் பேசி வாங்கிக்கணும். ஒரு அந்த ஒரு அனுபவ முறையில் திமுக அப்படி அணுகி இருக்கலாம்னு நினைச்சு கூட நிறைய முயற்சிகள் பண்ணிருக்கலாம், நினைச்சு சொல்லியிருக்கலாம். திமுக செய்யலைங்கிறத மட்டும் தான் அவர் வந்து என்ன கண்ணா பண்ணான்னு அவரை அசிங்கப்படுத்த வேலையை செஞ்சாங்க. என்ன அசிங்கப்படுத்த வேலைங்க? தமிழர் வேலை வாய்ப்புகள் பறிபோகிறப்ப அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் போது சட்டசபையில் சம்பந்தமே இல்லாமல் அந்த துறை அமைச்சர் தலையிடாமல் சேகர்பாபு தலையிட்டு அவர் பேச்சை தடுக்கிறார். என்ன அவசியம் இருக்கு? தமிழர்கள் வேலை பறிபோகுதுன்னு அவர் குரல் கொடுக்கிறார். அப்ப யார் அதை தடுத்திருக்கணும்? அந்த துறை அமைச்சர் பேசட்டும். துறைக்கு சம்பந்தமா சேகர்பாபு யாரும் தடுக்கிறார். அப்ப அதான் தெலுங்கு பாஸ் வாங்குறோம். அப்ப இது போல இப்ப இவர் பேச விட்டு சேகர்பாபு பேசும்போது அதை சபாநாயகர் கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? இல்ல நீங்க உட்காருங்க, மாண்புமிகு சட்டசபை உறுப்பினர் பேச அனுமதி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இல்லையே, அதாவது சபாநாயகர் சேர்ந்ததால பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் அவர் எதிர்பார்க்காது. இது போல 10.5 நிறைய பேர் கோரிக்கை வச்சாரு, ஜாதியார் கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சாரு. இதெல்லாம் வச்சு அது நிறைவேற்றப்படலை. இப்படியான விஷயங்கள் தான் திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன இதைதான் ஒவ்வொரு தேர்தலையுமே வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுமே கடந்த 30 ஆண்டுகள் மேலாகவே இடஒதுக்கீடு என்பது பட்டை நாமம் போடுவதற்காகவே இந்த பயன்படுத்தப்படும் வன்னியர்களுக்கு. இப்போ குறிப்பா இன்னொரு பக்கம் திருமாவளவன் வந்து வட தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கிறார். இன்னொன்னு இந்த இடஒதுக்கீடு குறித்து அவரும் பேசப்பட வேண்டியவராகவும் இருக்கிறார். ஏன்னா நீண்ட காலம் இங்க ஒரு முற்போக்கு அரசியல்னு சொல்ற அல்லது ஒடுக்கப்பட்டோர் அரசியல்னு சொல்ற அவர் வந்து இத பேசுறாரு. ஆனால் இந்த இடஒதுக்கீடுக்கு அவருடைய குரல் என்பது என்னவா இருக்கு? இடஒதுக்கீடு விஷயத்தை ஆதரிக்கிறார், அந்த லெவலில் இருந்துக்கிறார், எதிர்க்கல, வன்னியர்களுக்கு வேணான்னு நினைக்கல. ஆனால் வன்னியர்களுக்காக அவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரானா இல்லை. இப்ப இடஒதுக்கீடு போராட்டம் யாரோ தேவையா அப்படின்னு கேட்டா வன்னியர்களுக்கு தேவைதான் அப்படிங்கிற கருத்தை சொல்லுவார், தவிர எதிர்கருத்து சொல்ல மாட்டார் ஒழிய. ஆனால் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்ல. அம்பேத்கருக்கு அதே ரோல் தான், சேம் இது வெறும் அதே ரோல் தான் ஃபாலோ பண்றாரு. எப்படி இந்தியா முழுக்க ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற போராட்டத்தை அம்பேத்கர் எடுக்கலையோ, அம்பேத்கர் போராட்டம் முன்னெடுத்துக்கணும்ல. இல்ல நீங்க ஆதரிக்கிறார், பேசுறார், கருத்து சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனால் அன்புமணி தரப்புல நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. அது பாமக ஒருங்கிணைக்கிற எந்த கூட்டத்திலையும் விசிக பங்கேற்காது. அதாங்க, பாமக ஒருங்கிணைக்கிற எந்த போராட்டம் பண்ணாலும் அந்த மண்ணின் மைந்தரில் அவருடைய இடஒதுக்கீடு போராட்டம் நியாயமான போராட்டமாக இருந்தாலும் அதில் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக போராடினாலும் சரி அதுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அது அவரோட நிலைப்பாடு, அவர் அரசியல் நிலைப்பாடு, அது இந்த இடஒதுக்கீடுங்களை தாண்டி. ஆனால் நான் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்குவார். ஆனால் ஒரே ஒரு போராட்டத்தை வன்னியர்களுக்கு ஆதரவாக போராடிருக்காரு. இப்ப அம்பேத்கர் அப்படின்னு குற்றச்சாட்டெல்லாம் இல்லை, ஆனால் நடந்த உண்மையை பேசுறோம். அம்பேத்கர் தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யும்போது 4-5 கோரிக்கையில ஒரு கோரிக்கையா தான் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கேட்டா தரலன்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஆனா அது பிரதான கோரிக்கை கிடையாது. நீங்க பிரதான கோரிக்கைக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்ப ரயில் நிலையம் வரணும், அப்புறம் ரயில் நிலையத்துக்குள்ள இந்த வசதி வேணும், நம்ம ஒரு போராட்டம். அப்போ நீங்க வந்து இங்க இருபெரும் சமுதாயம் வட தமிழ்நாட்டுல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மிகப்பெரிய ஒரு சாதி கட்சியாக அடையாளப்படுத்தி அந்த கட்சி நடத்துற எந்த கூட்டத்திலையும் நாங்க பங்கேற்க மாட்டோம், அது வந்து ஒரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான ஏதோ ஒரு தீண்டப்படாத கட்சி அப்படின்ற அளவுக்கு இவர்கள் வந்து கருத்தை வலிமையா புதுவெளியில வைக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? திமுகவுக்கு ஆதரவாக பேசணும், இது ஒண்ணுதான். ஆனா அதே திமுக ராமதாஸ் கூட்டணிக்கு சேர்த்துட்டா இவர் எங்க போய் நிற்பார்? இதே திருமாவளவன் அவர்கள் ராமதாஸை திமுக கூட்டணியில சேர்த்து விட்டார்கள். திருமாவளவன் திமுக கூட இருப்பாரா, வெளியே வந்துருவாரா? ஏன்னா இப்ப 2 கட்சி ஆயிப்போச்சு. அன்புமணி ஒரு இடம், ராமதாஸ் ஒரு இடம் ஆயிப்போச்சு. 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்தது? இந்த தேர்தலில் அன்புமணி ஒரு அணியாகவும், அது இப்ப அதிமுக அணின்னு ஏறத்தால தெரிஞ்சு போச்சு. நேற்று வந்த அவர்கள் கூடிய கூட்டத்துல கூட வரக்கூடிய தவறு எல்லாம் அதிமுக ஆதரவான ஆட்கள் தான் வந்தாங்க, தனியரசு தவிர. அப்ப
இது அதிமுக ஆதரவாக அவர் போறான்னு தெரியுது. அதே போல அவர் வந்து வழக்கறிஞர் பாலு, கணேஷ்குமார் எம்எல்ஏ எல்லாரும் போய் எடப்பாடி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக இது ஒரு பக்கம். ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி மூலம் திமுக முயற்சிக்கிறாரு, பேசுறாரு, ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப 2 அணியா நிக்க போறாங்க. ராமதாஸ் அங்கே வந்து திமுகவோட இருந்தால் திருமாவளவன் வெளியே போவாரா இருப்பாரா? ஆக இன்னைக்கு சேர மாட்டாங்க, நாளைக்கு ஏத்துக்கு வரல. இதே மாதிரிதான் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒன்னா இருந்தாங்கல்ல, ஒன்னா இருந்தான் தேர்தலை சந்திச்சாங்கல்ல. இளைஞர் மன்ற இனப்படுகொலை நடந்து பிறகு கூட திமுகவோடு தானே இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியான கூட்டணியில் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆக இவர்கள் வந்து அரசியல் ஆதாயத்தாங்க பார்ப்பாங்க. 2014க்கும் 2026க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 15 ஆண்டுகள் தான். எல்லாரும் மறந்தெல்லாம் போயிட மாட்டாங்க, மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு மக்களும் நினைவு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மக்கள் பேரை சொல்வது இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு ஏமாற்ற வேலை தானே தவிர மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. நான் பொதுவாக ஒரு சமூகத்துக்குன்னு சொல்ல வரல, வன்னியர் மக்களுக்கு நல்லது நடக்கலாம், திருமணம் நினைக்கிறான்னு சொல்ல வரல. ஆனால் மொத்தமாகவே தமிழ் மக்களுக்கு, அது 2 பெரிய சமூகங்களுக்குமே நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருந்திருந்தா இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள். சாதி கலவரமோ பிரச்சனையோ வருமோ இவர்கள் முன்னின்று பேசி சரி செஞ்சிருப்பாங்க. அதை விடுத்து அதை வந்து கூர்த்திட்டுகிற வேலையாகத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்காரு. குறிப்பா அந்த மேடையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதே போல தொடர்ந்து இப்போ சீமான் அவர்கள் எந்த இடத்துலயும் வந்து இடஒதுக்கீடை ஆதரிச்சு தான் பேசுறாரு தவிர எங்கேயும் எதிர்க்கல. தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்கள்ல ஆதரிக்கிறார். சமீபத்துல வேறு ஒரு இடத்துல கூட சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டி ஒரு கூட்டம் போட்டும் அவர் மேடை போட்டு பேசினார். இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செயல்பாடு எப்படி? அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதுல உறுதியாக நின்று அந்த நாம் தமிழர் கட்சி உட்பட பிற கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம். இதான் முதல் போராட்டமாக நான் பார்க்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி மேடைகளில் பேசுகிறது வேற, மேடைகளில் ஒரு சில மேடைகளில் பேசுறது வேற. அவர்களே நாம் தமிழர் கட்சியே வன்னியருக்கு ஒரு விடிவு வேணும்னு நினைச்சாங்கன்னா எடுத்து கொடுங்க. ஏற்கனவே ரொம்ப குறைவான பெனிஃபிட்ல இருக்காங்க. பிசியா இருக்கும் போது இருந்ததை விட குறைவான எண்ணிக்கையில் தான் இப்ப எம்பிசி பட்டியலில் இருக்கிற வன்னியர்கள் கல்லூரிகளில் சேருவதும் அரசு வேலைகளில் சேருவதும் இருக்கு. ஆக இதை வந்து மீட்டெடுக்கணும் தான் போராடுறாங்க. 20% டிஎன்சி போயிடுதா, 7% போயிடுது, மீதி 13%. ஆனால் வன்னியர்கள் வட தமிழ்நாடு கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி திருச்சி வரைக்கும் எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் குறைந்தபட்ச மக்கள் தொகையாக 35% இருப்பாங்க. 35% இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைக்குது? 7 போனால் மீதி 13% தான். ஏறத்தாழ 3 மடங்கு குறைவு. இது நியாயமா பேசுவோம். இதே எஸ்சி எஸ்டிகளுக்கு 19% நீங்க மக்கள் தொகை. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் மக்கள் தொகை 21% உயர்ந்து போச்சு, அப்ப 2% ஏற்றி கொடுக்கணும் அப்படி சொல்லி மத்திய அரசு நோக்கி அப்பப்போ போராட்டம் நடத்துறாங்க. 21% ஏறி போச்சு, 19 ஆல்ரெடி கிடைக்குது, 2% வேணும்னு கேட்டு போராடுறாங்கல்ல. அது போலத்தானே இதுவும் ஒரு நியாயம் வேணும்ல. அப்ப இந்த மக்களுக்கும் அந்த நியாயம் வேணும்னு சொல்லி போராட்டம்ல. அப்ப அந்த போராட்டத்தை நாம் தமிழர் போன்ற கட்சிகளாவது இதை எடுக்கணும். வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டுமே இந்த வன்னியர் போராட்டம் இருக்கக்கூடாது. இருந்தால் இது இப்படிதான் போகும். ஏன் போகணும்? அதான் 2006 ஒரு உதாரணம். அதிகாரத்துக்கே அவர்கள் வந்தாலும் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அதிகாரத்துக்கு இல்லைனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து திமுக ஒரு தனிப்பெருமாடு ஆட்சி அமைச்சு அதுல நாங்க ஒரு கூட்டணி யாராலும் எங்க சொல்றது கேட்கலாங்கிற இடம் கிடையாது. நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்தீங்க, அந்த கூட்டணி வெளியே வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பான். அன்னைக்கு ஒரு 30 சீட்டு இருந்தாலும் காங்கிரஸ் என்ன அழுத்தம் கொடுத்திருப்பான்னா, எனக்கு மத்திய அமைச்சர்கள் இடம் கூட இருப்பான். அந்த காங்கிரஸுக்கு வன்னியர்கள் கூட இந்த இடஒதுக்கீடு காரணமா பயன்படுத்தியிருப்பாங்க. அங்கேயும் வன்னியர்கள் இருந்தாங்க என்ன, அப்ப அவர்கள் அந்த கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஆக இது எல்லாமே நடக்க விடாம ஆனது ராமதாஸுடைய அந்த 2006 தவறுகள் தான். கடந்த தேர்தல் அப்போ வந்து கடைசி ஆட்சி முடிகிற அந்த தருணத்துல அவசரமாக எடப்பாடியார் வந்து 10.5க்கு கையெழுத்திட்டு ஆணையிட்டார். அதுதான் அந்த 10.5 நிறைவேறாம போனதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல இப்போவும் தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல மீண்டும் பாமக இந்த தேர்தலுக்காக இந்த போராட்டத்தை கையில் எடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இல்லை, எனக்கு கூட அது வலுவான சந்தேகம் உண்டுங்க. என்ன சந்தேகம்னா, இந்த நடந்து முடிந்த அந்த தேர்தல் எடப்பாடியார் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு என்பது அது சிவிஷனும் கூட பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஓராண்டு முன்னாடினா குறைந்தபட்சம் அட்மிஷன் ஆயிருப்பாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் அட்மிஷன் ஆயிருந்தாலே அந்த போராட்டம் வந்திருக்கும். இதை ரத்து பண்ணும் போது நீங்க எந்த இடத்துக்கு ரத்து பண்ணி பார்த்துருக்கீங்களா?
இந்திய வரலாற்றிலே ஏதாவது ஒரு இடஒதுக்கீடை வந்த இதோடைய ரத்து பண்ணியிருக்காங்களா, மாற்றி அமைச்சிருக்காங்களா? விகிதாச்சாரத்தை மாத்திரம் இப்ப பாருங்க, எஸ்சிகளுக்கு 19% இருக்குது, ஒன்னு எஸ்டி போக மீதி 18 தமிழ்நாட்டில், 18ல 3 எஸ்சி அருந்ததியர்கள். அப்ப இந்த 3% இடஒதுக்கீடை அதிகப்படுத்த சொல்லி அதிகமான போன்றவர்கள் போராடுறாங்க. இதை 3 ஆறாக்கணும், எங்களுக்கு போதுபாடதா இல்லை அப்படின்னு. அப்ப வந்த இடஒதுக்கீடு அதிகமாக யாரும் கேட்கறாங்க, அதாவது குறைச்ச வரலாறு எங்கேயாவது உண்டா? இல்ல. அப்ப நீங்க வந்து இடஒதுக்கீடு ஒண்ணு நடைமுறைப்படுத்தி இருந்தா, முழுவதுமாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் அது என்ன ஆயிருக்குன்னா, மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க, வன்னியர் மக்கள் கல்லூரிக்கு போயிருப்பாங்க, அரசு வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தா அந்த இடஒதுக்கீடு ரத்தா இருக்காது. என்ன ரத்தானா மக்கள் எழுச்சி வரும், மக்கள் போராட்டம் நடந்திருக்கும். மக்கள் போராட்டம் நடந்தால் திமுக அரசு செவிசாய்த்திருக்கும். அதான் எடப்பாடியாருக்கு வந்து அந்த அவருக்கு வந்து தப்பு செய்யணும் அவருக்கு நோக்கம் கிடையாது. அவருக்கு அந்த கடைசி நேரத்துல பண்ணிட்டு போகணும்னு நினைச்சுதான் பண்ணிருக்காரு. இல்ல, யாருடைய ஆதரவும் இல்லாம 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக இந்த சமயத்துல ரொம்ப வலிமையாக இருந்தது. ஆமா, சட்டசபையில யாருடைய ஆதரவு பெரும்பான்மையோட இருந்தது. அப்ப இவங்க வந்து ஆட்சி பதவி அதிகாரமும் இப்படி இருக்கிற அந்த காலத்துல இதை முன்னாடியே நிறைவேற்றிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையே. அதையே கடைசி நேரத்துல தள்ளி ஆட்சி முடிகிற சமயத்துல அவசர அவசரமா நிறைவேற்றி இல்ல, அதாவது அதிமுகவுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவரோட பிரதான கொள்கை கிடையாது. அது இப்ப வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரணுங்கிறதுக்காக அதிமுக தொடங்கல. ஆனா அது பாமகவுடைய தவறு அப்படின்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தவறு தான். இல்ல, அதே தவறுதான் மீண்டும் இப்ப செய்யறாங்களா? தேர்தல் வர நேரத்துல மீண்டும் இதை வந்து கையில் அரசியலா தானே இன்னும் 3 மாசம் தேர்தல் இதுதாங்க அப்பயும் நடந்துச்சு. 2021 வருடத்துல தேர்தல் வரப்போகுது. 2020 வாக்குல டிசம்பர் வாக்குல போராட்டம் தாம்பரத்துல ரயில் மறியல் பண்ணாங்க. ரயில் மறியல் தாம்பரத்துல பண்ணாங்க. அதான் பீக்ல வந்துச்சு பிரச்சனை. ரயில மறிச்சு பாமக அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப தேர்தல் நடக்க போறது ஏப்ரல்ல, டிசம்பர்ல போராட்டம் 4 மாசம். அதேதான் இப்பயும் நடக்குது. இப்பயும் டிசம்பர் தான் 2026 வரப்போகுது. இதேதான் நடந்துச்சு. இந்த அதே போராட்டம் 2021 வந்ததுக்கு நீங்க வந்து 20ல போராடாம 19ல போராடினீங்கன்னு வச்சுக்கலாம், எடப்பாடியார் கொடுத்திருந்தா அந்த இடையில வர சிக்கல்கள் அவர்கள் ஆட்சியே இருக்கும்போது அந்த சிக்கல்ல கலைஞ்சிருப்பாங்க. அது ஒரு மைல்டா ஒரு மைக்ரோ ஒரு லூப் ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லூப் ஹோல் வச்சு இப்ப ரத்தின் பால் இப்ப என்ன பண்ணாங்க, கோர்ட்டை காட்டி நீதிமன்றத்தை காட்டி அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக இப்போதைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு மேம்போக்கா ஸ்டாலின் அரசு தப்பிச்சிருச்சு. ஆனால் உண்மை அது இல்லை. நடைமுறைப்படுத்தி நினைச்சதான் திமுக நடைமுறைப்படுத்த முடியும். நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியர் SC A எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? BCM இஸ்லாமியர்களுக்கு BCகளுக்கான 30% இடஒதுக்கீட்டில் 3.5% அதுல இருந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்ப BC வந்து 26.5 தான் போக முடியும். அதுல முஸ்லீமா இருக்கிறவங்க தான் 3.5% இடஒதுக்கீடு போக முடியும். இங்கேயே உள்ஒதுக்கீடு சாத்தியத்துல இருக்குங்க. தமிழ்நாட்டுல உள்ஒதுக்கீடு சாத்தியப்பட்டிருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் பட்டை நாமம் போடுகிறார்கள் அப்படிங்கிறதா. இதுல அதிமுகவுடைய ரோல் என்பது வன்னியர்களுக்கு எதிராக இல்லை, வன்னியருக்கு எதிராக செய்யணுங்கிற எண்ணமும் இல்லை. வன்னியர் வாக்கு வாங்குகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்களோ மற்றவர்களோ செஞ்சிருக்கோம். அப்ப வன்னியர் வாக்கு வந்து அதிமுக வாங்கலையான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வன்னியர் பேர் சொல்லி வாங்குறாங்க வாக்கு. அதிமுக வேற ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க, அவங்களுடைய வேலையை செய்யறாங்க, அவங்க செயல் திட்டம் செஞ்சிருக்காங்க. நாங்க காட்சி நடத்தோம் என்ன பண்ணணும் அதை சொல்லி தான் கேட்கறாங்க தவிர நாங்க வன்னியருக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்கல. அப்ப வன்னியர் வாக்கை வன்னியர் வேலையை சொல்லி வன்னியருக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி கேட்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்ப அவர்கள் தான் அந்த பொறுப்பு இருக்கு. அவர் அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லைங்கிறார். இது அரசியலுக்காகவே மீண்டும் மீண்டும் இந்த போராட்டமாக செய்ததனால் மட்டுமே தான் இது அரசியல் ரீதியாக மட்டுமே இது நடக்கிறது. இல்லை என்றால் இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டமாகத்தான் நடக்கிறது. இந்த போராட்டமே நீங்க முன்னாடி நடத்தியிருந்தீங்கன்னா அது வேற. தொடர்ந்து ஒரு விஷயம்னா முதல்ல ஒரு போராட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு போராட்டம் தான் நீங்க 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கை பாமக கோரிக்கை வெற்றி பெற்ற கோரிக்கை ஒன்று சொல்லுங்க. நான் இதை வச்ச நாடாளுக்காக காமராஜரை பத்தி இது பண்றதுக்காக நாடாளு இழிவாளு CBSல நிக்கிறாங்க போனாங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு ஆளுக்கு இது கட்டணம் நான் சாதிச்சு கொடுத்தேன். அப்ப நீங்க சாதிச்சு கொடுத்தேன்னு சொல்ற 108 சாதிகளை சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க. ஆனா 108 சாதிகள் தூக்கி சுமக்கல. தூக்கி சுமந்தது வன்னியர் சமூகம். நீங்க வன்னியர் பகுதி தான் MLA ஆகிறீங்க. வன்னியர் பகுதி அல்லாத எங்க ஆகிறீங்க? ஏதோ ஒரு தடவை பவானியில் ஆனீங்க, சத்தியமங்கலத்தில் ஆனீங்க. அங்கே இவங்க வன்னியர்கள் அங்கேயும் செல்வாக்கா இருந்தாங்க. வேற எங்க இருந்தீங்க?
வேற ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க. வன்னியர் பெல்ட்டை தாண்டி காவிரி பாயக்கூடிய வட தமிழ்நாட்டை தாங்கி ஒரு தெற்க நாங்கள் தென்காசியில் எம்எல்ஏ வரணும் சொல்லுங்க. ஒன்று கோவையில் எம்எல்ஏ வரணும் காட்டுங்க, நாகர்கோவில் எம்எல்ஏ வரணும் காட்டுங்க. ஏன் இல்லை? அந்த சமூகத்தை சேர்த்தாலும் உள்ளடக்கி தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க 108. ஒன்று இருக்கா? இந்த மக்கள் தான் உங்களை தூக்கி தூக்கி பிடிச்சாங்க. இந்த மக்கள் தான் உங்களை மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சரா வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் மக்களுக்காக எவ்வளவு போராட்டம் செய்ததோ அதை விட கூடுதலாக இந்த மக்கள் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. வன்னியர் மக்கள் என்ன அங்கீகாரம்னு பாருங்க. அவர்கள் அளித்த வாக்குனால அந்த அங்கீகாரத்தால தான் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சது. அரங்கவேலு, AK மூர்த்தி அவர்கள் அமைச்சரானது, அன்புமணி அமைச்சரானது, பொன்னுசாமி அமைச்சரானது, தலிதமணி அமைச்சரானது, இது எல்லாம் வன்னியர் மக்கள் பாட்டாளி மக்கள் கொடுத்த அங்கீகாரம். பாட்டாளி மக்கள் சேர்ந்த போராட்டத்தில் உழைச்சு மக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க வன்னியர் மக்கள்னா அதுக்கு அங்கீகாரமாகத்தான் இதெல்லாம் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட வன்னியர் மக்களுக்கு உண்மையிலே கிடைக்கும்னு நினைச்சிருந்தா இது போன்ற விஷயங்களை அவர் செஞ்சிருக்கணும். இனிமேட்டாவது. ஏன்னா இப்படி இந்த பாட்டாளி மக்களுக்கு யார் இதை குறை சொல்றா? குறை சொல்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா CN ராமமூர்த்தியார் ஆட்கள்லாம் ஒரு நியாயமான குறை சொல்றதில்லை. அதாவது ஒரு அபாண்டமான அவதூறு பரப்புறது நம்மளுக்கு வேலை இல்லை. நான் சொல்றேன் இந்த கேள்விக்கு 2006 நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, ஏன் வாங்கல? தெளிவான இது. நீங்க எடப்பாடியார் கூட இருக்கும்போது எடப்பாடியாருக்கு இந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா எடப்பாடியாருக்கு வன்னியர் ஓட்டை வாங்கி தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்க வன்னியர் அரசியல் மட்டும்தான் செய்றீங்க. வன்னியர் மக்களுக்கு வேலை செய்றீங்க. வன்னியர் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணும்னா உங்களுக்கு பிரதான கோரிக்கையை, இத்தனை ஆண்டுகள் அரசியல் கோரிக்கை. அப்ப நீங்க தான் கண்ணும் கவனமா இருக்கணும். கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டிய பொறுப்பு பாட்டாளி மக்களுக்கு இருக்கு. அதை நீங்க இல்ல தேர்தல் நேரத்தில் பண்ணா இதா இருக்கும், அதனால இது முன்கூட்டியே பண்ணுங்க. 7.5% இடஒதுக்கீட்டுல எடப்பாடியார் கவர்னர் கையெழுத்து போட முடியலனாலும் அவர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்ப அது போல 10.5 செய்திருக்க முடியுமா முடியாதா? அதை செய்யறதுக்கு ஏன் இவர்கள் அழுத்தம் தரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி? அதுதான் கேள்வி.